சித்தப்பா. ஹே, எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? அதான் கை நாறுது. ஆளை பாரு, நாறுது. ஏன் நீ அண்ணி கைய பாருங்க, நாறுதா? கழுவுனே இல்லையா? கழுவுன அண்ணி, நீங்களும் அது கூட சேர்ந்துக்கிட்டு. அம்மா கதிர் காலையில எங்கேயோ போகணும்னு சொன்ன போலியா? காலைல கல்யாணம் அண்ணி, போயிட்டு வந்தாச்சு. ஏன் நீ யாராவது எனக்கு கால் பண்ணாங்களா? யாரும் இல்ல. ஆமா கதிர், யாரோ சித்ராவா 3 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. யார் அது? ஓ, சித்ராவா? அவங்க ஆபீஸ்ல ஏன் கூட தான் நீ வேலை செய்யறாங்க. ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவங்களா இல்ல? அண்ணி, கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்க இருக்கு. நாளைக்கு வேலைக்கு வராதா இருக்கும், இல்ல லேட்டா வர்றதா இருக்கும். அதான் கால் பண்ணிருக்காங்க. உடனே முடிவு பண்ணிடுவீங்களா? இல்ல கதிர், 3 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்களா, அதான் யாரோ என்னமோன்னு கேட்டேன். யாரோ என்னமோன்னா? உனக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருக்குமோன்னு நினைச்சேன். ஐயோ அண்ணி, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்படின்னு யாரும் இல்ல. நீங்க தான் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. கதிர், என்ன நீ இங்க வாயேன். என்ன நீ? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். அம்மா உனக்கு பொண்ணு பாக்குறாங்க. பொண்ணா? சரி, எங்க எப்போ யாருன்னு சொல்லுங்க. அவ்வளவு அவசரமா? அவ்வளவு அவசரம். தாலியை கையில கொடுங்க, படத்துல வர மாதிரி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன நீங்க சொல்லுங்க. நீ எங்கே எப்ப யாருன்னு சொல்லல, ஆனா பொண்ணு பார்க்க போறதா நேத்து ராத்திரி உங்க அண்ணன் கிட்ட சொன்னாங்க. அம்மாவுக்கு வேற வேலையே இல்ல. நீ அதுக்குள்ள எனக்கு எதுக்கு நீ கல்யாணம்? ஏன் இப்ப நீ கல்யாணம் பண்ணி கூடாதா? பண்ணிக்கலாம் நீ, ஆனா ஒழுங்கான பொண்ணா கிடைக்கணும்ல. இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க வந்ததுல இருந்து தான் குடும்பமே ஒரு சிஸ்டமா ஓடிட்டு இருக்கு. ஒன்னொன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரே மாசத்துல நல்லா இருந்த குடும்பமே அக்கு வேற ஆணி வேற ஆயிருது. தேவையா? அப்ப எந்த மாதிரி பொண்ணதான் நீ விரும்புற? அது நீ அழகா அறிவோட பாரதியாரோட கண்ணம்மா மாதிரி துணிச்சலா ஒரு பொண்ணை தான் நீ தேடிட்டு இருக்க. இப்ப நீங்க இருக்கீங்க, குடும்ப நிர்வாகத்தை நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளவு அறிவு திறமை. ஆனா அழகுன்னு எடுத்துக்கிட்டா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறி தான். என்ன நீ அப்படி பாக்குறீங்க? உன்னால் முடியும் தம்பி மாதிரி பாதியிலே நிப்பாட்டுவேன்னு பாக்குறீங்களா? அதான் இல்ல, அழகுன்னு எடுத்துக்கிட்டா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியே தான். அப்ப நான் அழகா இல்லைன்றியா? ஐயோ, அழகா இல்லைன்னு சொன்னா ஒரு கேள்விக்குறிதான்றேன்ல. நான் அழகா இல்லாம தான் உங்க அண்ணன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாராக்கோ. பின்ன நீங்க என்ன நினைச்சீங்க? அப்பா தவறி போன உடனே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. குடும்பத்தை பார்த்துக்க அவசியமா ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. வீட்டுக்கு ஒரு மருமக வந்தா எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னாங்க. அண்ணன் மாட்டிக்கிச்சு. ஐயா, கண்ணை மூடிக்கிட்டே தாலி கட்டியான்னு சொன்னாங்க. அவரும் பார்க்கல, கண்ணை மூடிக்கிட்டே தாலியை கட்டிட்டாரு. அண்ணன் மட்டும் பார்த்துருந்தாருன்னு வச்சுங்க, நீ அப்படியே டிர்ன்னு ஓட்டம் தான். இங்க பாரு கதிர், உங்க அம்மா மட்டும் எங்க வீட்டுக்கு வந்து ஜானகி தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எங்க அம்மா கிட்ட கெஞ்சி கேட்காம இருந்திருந்தா எங்க அண்ணன் தப்பிச்சிருப்பாரு. நான் இந்நேரம் என் அத்தை மையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காரு பங்களான்னு ஓஹோன்னு இருந்திருப்பேன். தெரியும்ல? ஆமா, பெரிய காரு பங்களா. அண்ணி, ஒழுங்கா மனசுல நிம்மதி இருக்காது அண்ணி அங்கெல்லாம். அது என்னமோ உண்மைதான் கதிர், பணம் இருக்கிற இடத்துல நாம இருக்கிற மாதிரி நிம்மதியே இருக்காது. ஏன் நீ அத்தை மகன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன் நீ சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிறக்கிற பிள்ளைங்களுக்கு அறிவு குறைச்சலா இருக்கும், உடல் ஊனமாயிரும்னு சொல்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுப்பாரு, அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்களா? அண்ணி, சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்களாம் இன்னைக்கு படிச்சு பெரிய டாக்டரோ லாயராவும் ஆயிருக்காங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்களாம். இருக்கிறாங்க தான் கதிர், இருந்தாலும் சயின்டிஸ்ட் கூட அப்படிதானே சொல்றாங்க. சயின்டிஸ்ட் கிடைக்கிறாங்க நீ சயின்டிஸ்ட். 9 நவகிரகங்கள் இருக்குதுன்னு நாம சொன்னதுக்கு அப்புறம் தான் 9 பிளானட் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அவங்கள போய் யார் அண்ணி நம்புறது இந்த விஷயத்துல? அண்ணி இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க எல்லாம் கடவுளா பார்த்து கொடுக்கறது. நீங்க முன்னால் செஞ்ச புண்ணியமோ என்னமோ இல்ல, புண்ணியம்தான். இப்படி ஒரு அழகான புள்ளைய கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை விட்டுட்டு அறிவு குறைச்சலாயிடுமா, உடல் ஊனமாயிருமா? அண்ணி, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏய் கதிர், இந்த விஷயத்தை நீ ஏன் இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்க? அதானே, இதையே நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். கதிர்,
என்ன நீ ரொம்ப நாளாவே நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன நீ ஒன்றும் பெருசா இல்ல. கதிர், உனக்கு மகாபாரதம் தெரியுதானே? ஓ தெரியுமே. என்ன நீ இது ஒரு இந்துவா பிறந்துட்டு மகாபாரதம் தெரியலனா எப்படியா நீ? பாண்டவர்கள் 5 பேரு, கௌரவர்கள் 100 பேரு. ஆம் ஐ ரைட்? ரைட் ரைட், அதெல்லாம் ரைட் தான். ஆனா என் கேள்வி அது இல்ல. அது இல்லையா? மகாபாரதத்துல அர்ஜுனனோட மனைவி பேர் என்னன்னு தெரியுமா? மகாபாரதத்துல அர்ஜுனனோட மனைவி பெயர், மகாபாரதத்துல அர்ஜுன் சுபத். அண்ணி அது ரொம்ப நாள் ஆச்சா படிச்சு, அதான் மறந்து போச்சு. கதிர், உண்மையிலேயே உனக்கு தெரியலையா? தெரியலங்க அண்ணி. நிஜமா சொல்லு, உனக்கு தெரியலையா? நிஜமாவே எனக்கு தெரியல. சரி, எனக்கு தெரியுமே. தெரியுமா? குட், வெரி குட். திருவிழாவில் பரிசளிப்பு போட்டி வைப்போம்ல, அன்னைக்கு இந்த கேள்வியை நான் கேட்க சொல்றேன். நீங்க பதில் சொல்லிட்டு பரிசு வாங்கிக்கோங்க, சரியா? கதிர், என்ன நீ தெரியலன்னு சொன்னியே, தெரிஞ்சுக்க வேணாமா? வேணா நீ. அது சரி, சொல்லுங்க. மகாபாரதத்துல அர்ஜுனனோட மனைவி பேரு சுபத்ரா. அதான் எனக்கு தெரியுமே. தெரியுமா? இல்ல, அப்படிதான் ஏதாவது ஒண்ணு இருக்கும்னு நினைச்சேன். கதிர், சுபத்ரா நல்ல பேர் இல்ல? என்ன சுபத்ரா? என்ன மாதிரியான பேர் அது அண்ணி? சுபயித்திரா அந்த பேரை உச்சரிக்க என்ன மாதிரி நல்லா தமிழ் படிச்சவங்கள பேரா அது? பழைய பேரு, அந்த காலத்து பேரு. ஜானகி, ஜானகி கார்த்திகேசு, இது நல்ல பேரு. என்னம்மா? சனிக்கிழமை எங்கேயும் வெளியே போறியா? சனிக்கிழமையா? சனிக்கிழமை இல்ல. ஏன்? பொண்ணு பார்க்க போலான்னு தான். பொண்ணு பார்க்கவா? நல்ல விஷயம் தான். யாருக்குமா? உனக்கு தான்டா. ஓ, மா யாருக்கு? உனக்கு தான்டா. எனக்கா? மா ஏன்டா கத்துறப்ப? எதுக்குமா இப்ப எனக்கு கல்யாணம்? ஏன்டா பண்ணிக்க கூடாதா? டேய், உன் கூட படிச்சவங்கலாம் 1 2 கையில வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க கட்டிக்கிட்டா நானும் கட்டிக்கணுமா? உருப்படியான ஒரு நிலைமையில இல்ல, அதுக்குள்ளே கல்யாணமா? உனக்கு என்னடா குறை? மா இங்க பாருங்க, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணணும், மொய் பணத்தை எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படல. சுயமா உழைச்சு சொந்தமா சம்பாரிச்சு 4 காசு சேர்த்ததுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட சொல்றேன், நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன். காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போன்னா வேண்டாம் வேண்டான்னுகிட்டு